என்ன மாமா அவசரமா வர சொன்னீங்க? என்ன விஷயம்னு போன்ல கேட்டதுக்கு மீன் பிடிக்க போனேன், பெரிய சுறாவே மாட்டிடுச்சு, சீக்கிரம் வான்னு சொன்னீங்க. நீ நந்தினி குடும்பத்தால படாத பாடுபட்டு இருக்க. அந்த நந்தினி குடும்பத்தை நீ பழி வாங்குறதுக்கு ஏதாவது சந்தர்ப்பம் கிடைக்குமான்னு தேடிக்கிட்டே இருந்தேன். இப்ப நந்தினி குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்றதுக்கு ஒரு சரியான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. நந்தினி செத்து போயிட்டான்னு நாம நம்ப வச்சதுனாலதான் இன்னைக்கு அம்சவள்ளி குடும்பமே குலுங்கி குலுங்கி அழுதுட்டு இருக்கே. அப்படியே அந்த ஆட்டோ ஓட்டுற சுந்தர் அடங்கின பாடா தெரியல. அந்த அம்சவள்ளி வீட்டுக்கு அடைக்கலமா வந்த பிரியாவும் உன்னை மதிக்கலன்னு சொன்னியே, அந்த பொண்ணையும் பழி வாங்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்க மாமா. அகிலா, அந்த நந்தினி குடும்பத்தை பழி வாங்குறதுக்கும் அந்த பிரியா பொண்ணை பழி வாங்குறதுக்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை நான் உனக்கு கொடுக்க போறேன். சொல்றத ஒழுங்கா சீக்கிரம் சொல்லுங்க. நான் நேர்ல பார்த்தது அப்படியே சொல்றேமா. நந்தினியோட தங்கச்சி ரேவதி புருஷன் மகேஷ ஒரு இடத்துல வச்சு பார்த்தேன். ஏற்கனவே சீட்டு கம்பெனி நடத்தி 10 லட்சம் ரூபாயை லாஸ் பண்ணிட்டு இன்னைக்கு வேலை வெட்டி இல்லாம சுத்திட்டு இருக்கேன்னு அவனை தானே சொல்றீங்க? உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். இப்ப அவன்கிட்ட பணம் விளையாடிட்டு இருக்கு. எப்படி? நானும் இவனுக்கு எப்படி பணம் கிடைச்சதுன்னு அவனை ஓரமா நின்னு கண்காணிச்சிட்டு இருந்தேன். அப்போ அவன் கூட இருந்த ஃப்ரெண்டு மகேஷ் கிட்ட, நீ வாங்கின ஃபைனான்ஸ் கம்பெனி பேரை சொல்லு, எனக்கும் ஃபைனான்ஸ் தேவைப்படுது, நானும் வாங்க போறேன்னு மகேஷ் கிட்ட கேட்டான். நான் எந்த ஃபைனான்ஸ் கம்பெனி ஏறி பணம் வாங்கல. ஏற்கனவே நான் லாஸ் ஆயிருக்கிறதுனால எவனும் பணமும் தரமாட்டான். எப்படா 10 லட்சம் கடன் வாங்கி கேபிள் டிவி பிசினஸ் ஆரம்பிச்ச? எனக்கு பணம் கொடுத்து உதவுனவர் கூடிய சீக்கிரம் எனக்கு சொந்தக்காரர் ஆக போறாரு. என்னடா புதிர் போடுற? உண்மையை தான் சொல்றேன்டா. என் அத்தையோட அண்ணன் பொண்ணுக்கு நிச்சயம் செஞ்சு கல்யாணம் நடக்க போற நேரத்தில் அவங்க அப்பா இறந்துட்டாரு. பொண்ணுக்கு நடக்க இருந்த கல்யாணமும் நின்று போச்சு. அந்த பொண்ணு பேரு பிரியா. பிரியாவை கட்டிக்க இருந்த பையன் பேரு வருண். அந்த வருண் பிரியாவை தான் கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டான். ஆனா பிரியா கல்யாணமே வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. புரிஞ்சு போச்சு. நீ அந்த வருண் கிட்ட 10 லட்சம் பணம் கொடு, பிரியாவை கல்யாணத்துக்கு எப்படியாவது சம்மதிக்க வைக்கிறேன்னு சொல்லி தானே 10 லட்சம் கடன் வாங்கி பிசினஸ் ஆரம்பிச்ச. ஓரளவுக்கு நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான். ஆனா இதை யாருக்கிட்டையும் சொல்லிடாது. அந்த பையன் அவங்க அம்மாவுக்கே தெரியாம எனக்கு பணம் கொடுத்துருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் என் மாமியார் வீட்டுக்கு யாருக்கும் தெரியாது. குறிப்பா பிரியாவுக்கு தெரியவே கூடாது. அது தெரிஞ்சதுன்னா அத்தை வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவாங்க. நீ வாங்கின பணத்தை கொடுக்கலன்னா கூட அந்த வருண் உன்னை கேட்க முடியாது. அவன் என்ன கேட்கலனாலும் கேபிள் டிவி நல்லபடியா நடக்குது. அதுல வர லாபத்துல திருப்பி கொடுத்துருவேன். அப்படி கொடுக்கலனா என் பொண்டாட்டி என்ன சும்மா விட மாட்டா. உன் பொண்டாட்டிக்கு நீ பணம் வாங்கினது தெரியுமா? என் பொண்டாட்டி கூட்டிட்டு போய் தானே பணமே வாங்கினேன். ஓ, இந்த நியூஸ் போதுமே. நியூஸ் தெரிஞ்சதுனால நமக்கு என்ன பிரயோஜனம்? என்ன அகிலா இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்ட? பிரியாவை கட்டிக்கிறதுக்காக வருண் ஒத்த கால்ல நிக்கிறான். ஆனா அவனோட அம்மாவோ காசு விஷயத்துல கராரான பேர்வழி. மகேஷுக்கு வருண் பணம் கொடுத்த விஷயத்த நீ வருணோட அம்மா காதுல போட்டேன்னு வையே, அந்த அம்மா அம்சவள்ளி குடும்பத்துல போய் எகிர்ல அந்த குடும்பமே பாம் பிளாஸ்ட் ஆன மாதிரி வெடிச்சு செதறி சின்ன பின்னமா ஆயிடும். நல்ல ஐடியா தான். என்னை எதிர்த்து பேசின அந்த பிரியா வாழ்க்கை இதனால நாசமாயிடும். வாழ்நாள் முழுக்க அவ கழுத்துல தாலி ஏறாது. அப்ப தெரியும் அவளுக்கு நான் யாருன்னு. சாதாரண வேலைக்கு போற அவளுக்கு கோடீஸ்வர மாப்பிள்ளை கேக்குதா? அந்த கல்யாணம் கை கூடாதபடி செய்யற. அந்த குடும்பத்துல குழப்பம் ஏற்பட்டாதா அவங்க என்ன ஃபாலோ பண்ற வேலையை நிறுத்துவாங்க. கரெக்ட். இப்பவே நான் வருண் அம்மாவுக்கு இந்த தகவலை தெரிவிச்சிடுறேன். முதல்ல அதை செய். என்ன புது நம்பரா இருக்கு? யாரா இருக்கும்? பிரியா கேபிள் டிவி ஆபீஸா? ராங் நம்பருங்க. இருங்க, அவசரப்பட்டு போனை கட் பண்ணிடாதீங்க. நான் கரெக்டான நம்பருக்கு தான் போன் பண்ணிருக்கேன். நீங்க சொல்ற மாதிரி இது கேபிள் ஆபீஸ் இல்லங்க. உங்க பணத்தை வச்சு தானே பிரியா கேபிள் டிவியே தொடங்கியிருக்கா. ஹலோ, உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க யாரு? நீங்க வருணோட அம்மா தானே? ஆமா. வருண் பிரியாவை தானே கட்டிக்க ஆசைப்படுறாரு? ஆமா. பிரியா வருண் கிட்ட 10 லட்சம் வாங்கியிருக்கா. பிரியா கேபிள் டிவின்னு அவ பேர்லயே இப்ப நடத்திட்டு இருக்கா. வருண் கொடுத்தது உங்க பணம் தானே? அப்படின்னா கேபிள் டிவி உங்களோடது தானே? என்ன என்ன சொல்றீங்க? வருண் 10 லட்சம் ரூபாய் பிரியாவுக்கு கொடுத்துருக்கானா? நீங்க சொல்றது எந்த அளவுக்கு உண்மை? நான் சொல்றது 100க்கு 100 உண்மை. நானும் ஒரு வகையில பிரியாவோட அத்தை அம்சவள்ளி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சொந்தக்காரி தான்.
முதல்ல நீங்க யாரு, உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. ஏன் பேரா முக்கியம்? நீங்க பிரியா தங்கியிருக்க அவங்க அத்தை வீட்டுல போய் விசாரிச்சீங்கன்னா உங்களுக்கே உண்மை புரிஞ்சிரும். உங்க புள்ள வருண் பிரியாவுக்கு 10 லட்சம் பணம் கொடுத்ததும் பிரியா கேபிள் டிவி நடத்துறதும் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிரும். இப்பவே நான் பிரியா இருக்கிற வீட்டுக்கு போறேன். நீங்க சொல்றது மட்டும் உண்மையா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நான் கேக்குற கேள்வியில துண்டை காணும் துணியை காணும்னு ஓட போறா பாருங்க. பிரியா, ஏய் பிரியா, எங்க இருக்க? வா வெளியில. ஆண்டி வாங்க. உன் உபசரிப்பெல்லாம் போதும். எங்க உங்க வீட்ல இருக்கிற எல்லாரையும் கூப்பிடு. வாங்க சம்பந்தியம்மா. சம்பந்தியம்மான்னு கூப்பிடாதீங்க. என்ன நடந்துச்சு? ஏன் இப்படி கோவமா பேசுறீங்க? ஆ? அப்புறம் நீ பண்ண காரியத்துக்கு கோவமா பேசாம கொஞ்சம் பேசுவாங்களா? நான் என்ன விஷயம்னு சொல்லாம இப்படி எடுத்துரிஞ்சு பேசினா என்ன ஆண்டி? ஆன்ட்டி நல்லா கூப்பிடாத. முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. என் மகன் வருண் கிட்ட இருந்து எதுக்காக 10 லட்சம் வாங்கின? என்ன சொல்றீங்க? நான் உங்க மகன் கிட்ட 10 லட்சம் வாங்கினேனா? நான் உங்க மகன் கிட்ட பணம்லாம் வாங்கல. நான் எதுக்கு அவர்கிட்ட வாங்கணும்? பொய் சொல்லாத. நீ சொல்றது நம்ப நான் தயாரா இல்ல. எதுக்கு இப்ப நாடகம் ஆடுற? அப்போ என் புள்ள கிட்ட இருந்து சாமர்த்தியமா பணம் வாங்கிட்டு தான் நீ கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிருக்க. இல்ல, நீங்க தப்பா பேசுறீங்க. நான் தப்பா பேசுறேனா? நீ தான் செஞ்ச தப்ப மறைக்க பாக்குற. நீ தப்பு பண்ணிட்டு என்ன தப்பா பேசுறேன்னு சொல்ற? உங்க அப்பா பண்ண தப்பெல்லாம் மறந்து ஏன் பையன் விரும்பினாங்கிற ஒரே காரணத்துக்காக மோதிரம் மாத்தி நிச்சயம் வரைக்கும் வந்தேன். அது மட்டும்தான் நான் பண்ண தப்பு. ஆனா நீ பண்ண தப்பை என்னால மன்னிக்கவே முடியாது. ஏங்க, பொண்ணுக்கு வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணனுங்க. அதை விட்டுட்டு பிரியாவை வச்சு என் பையன் கிட்ட இருந்து பணம் பறிக்கிறீங்களா? போதும் ஆண்டி, நீங்க பட்டுக்கு வாய்க்கு வந்தபடி ஏதேதோ பேசிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் நிதானமா பேசுங்க. நீ என் பையன் கிட்ட ஏதோ பேசி பணத்தை வாங்கிட்டு என்ன நிதானமா பேச சொல்றியா? ஏன் என்னையும் என் பையன் மாதிரி நீ சொல்றதுக்கெல்லாம் ஆடுவேன்னு நினைச்சியா? இத பாரு, நீ வாங்கின 10 லட்சத்தை மரியாதையா திருப்பி கொடுத்துரு. நான் உங்க மகன் கிட்ட பணம் வாங்கல. யார்கிட்டயும் கையேந்திர பழக்கம் எனக்கு இல்ல. வருண் யார்கிட்ட பணம் கொடுத்தாரோ அவங்க கிட்ட போய் கேளுங்க. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? யாருக்கிட்டையும் போய் கேட்க வேண்டாம். அந்த பணத்தை நான் தான் வாங்கினேன். கேபிள் டிவி பிசினஸ் ஆரம்பிக்க நானும் ரேவதியும் வருண் கிட்ட 10 லட்சம் ரூபாய் பணம் வாங்கினது உண்மைதான். ஓஹோ, அப்ப ஏன் பையன் கிட்ட இருந்து வாங்கிதான் பிரியா கேபிள் டிவி பிசினஸ் ஆரம்பிச்சிங்களா? ரொம்ப நல்லா இருக்கு. ஏன் பையன் கிட்டே வாங்கிட்டு என் புள்ள பேரை போடாம பிரியா கேபிள் கனெக்ஷன் இவ பேரை போட்டிருக்கீங்க. இது என்ன நியாயம்? நியாயமா பார்த்தா என் புள்ள பேரை தானே போட்டிருக்கணும். யாரு? ரொம்ப சந்தோஷம் தம்பி. ஏன் அண்ணி, நீங்களும் அண்ணனும் சேர்ந்து வருண் கிட்ட பணம் வாங்குனீங்களா? அப்படி ஆரம்பிச்சதுதான் இந்த பிரியா கேபிள் டிவியா? சொல்லு ரேவதி, உன் புருஷன் பணம் வாங்கின விஷயத்துல நீ உடந்தையா இருந்தியா? சொல்லு. நான் வேண்டாம் தான் சொன்னேன். ஆனா அவர்தான் என்ன கட்டாயப்படுத்தி கேட்க சொன்னாரு. உனக்கு வெக்கமா இல்ல? நீங்க பண்ண தப்புனால பிரியாவுக்கு எவ்வளவு பெரிய தலகுனிவு. சம்பந்தியம்மா, பிரியா பேர்ல எந்த தப்பும் இல்லை. என் மருமகன் தான் பிசினஸ் ஆரம்பிக்கணுங்கிற ஆசையில இப்படி ஒரு தப்பை பண்ணிட்டாரு. அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதை பாருங்க, இது விஷயமா பிரியாவை பத்தி தப்பா நினைச்சு அவ கல்யாண விஷயத்துல வேற எந்த முடிவும் எடுத்துறாதீங்க. உங்க மகன் தான் எங்க அக்காவை தேடி வந்தாரு.
எங்க அக்காவுக்கும் பணத்துக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல. அவசரப்பட்டு எங்க அக்கா மேல பழி போட்டீங்களே. என் புருஷன் முன்னேறணும்னு ஆசைப்பட்டாரு. வேற வழி இல்லாம அவர் தப்புக்கு நானும் துணை போயிட்டேன். ரவதி, இப்ப என்ன நடந்து போச்சு? நான் பிசினஸ் பண்ண அவங்க பையன் கிட்ட கடன் கேட்டா அவரும் கொடுத்தாரு. பணம் வேணும்னு அவர் வந்து கேட்கட்டும், நான் பேசிக்கிறேன். அவங்கள வெளில போக சொல்லு. ஐயோ, எனக்கு- மாப்ள, என்ன சம்மந்தியம்மா, எங்க மருமக ஏதோ விவரம் புரியாம பேசிட்டாரு. நீங்க ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காதீங்க. எல்லாரும் ஒட்டு மொத்தமா சேர்ந்து என்ன அவமானப்படுத்திட்டீங்கல்ல. கூடிய சீக்கிரம் நான் என்ன செய்ய போறேன்னு பாருங்க. ஐயோ, சம்மந்தியம்மா. சம்மந்தியம்மா, ஆண்டி, என்னங்க நீங்க பாட்டுக்கு எப்படி சொல்லிட்டு வந்துட்டீங்க? தப்பு பண்ணது நாம. அத மனசுல வச்சுக்காம அவங்கள வெளியில போன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க. அப்படி சொல்லலாம் அந்த அம்மா அடங்கிருக்குமா? பேசிக்கிட்டே இருந்திருப்பாங்க. இப்ப போனாங்கல்ல. போனாங்க? எப்படி போனாங்க? நம்மள அவமானப்படுத்திட்டு தானே போனாங்க. இது நம்மளுக்கு தேவையா? எல்லாரும் முன்னாடி இப்படி என்ன தலைகுனிய வச்சுட்டீங்க. வருண் கிட்ட பணம் கேட்க வேண்டாம்னு சொன்னேன். வம்பு பண்ணி என்ன கூட்டிட்டு போனீங்க. கடைசியில என்னாச்சுன்னு பாத்தீங்களா? உங்களோட சேர்ந்து நானும் அவமானப்பட்டுட்டேன். ஏய், இதுல அவமானப்படுறதுக்கு என்னடி இருக்கு? நான் என்ன கல்யாணம் அடிச்சனா இல்ல கடத்தல் பண்ணனா? நேர்மையா ஒரு பிசினஸ் பண்றதுக்கு கடன் வாங்கியிருக்கேன், அவ்வளவுதானே? பிரச்சனையை உங்களுக்கு சாதகமா வளைச்சு வளைச்சு பேசாதீங்க. உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. பிரியாவை மனசுல வச்சுக்கிட்டு தானே இந்த பணம் வாங்குனீங்க. ஆமா, பிரியாவை மனசுல வச்சுதான் பணம் வாங்கினேன். அதுக்கு என்ன இப்போ? என்னவோ நான் மட்டும் தான் போய் பணத்தை வாங்கின மாதிரி குத்த சொல்லிட்டு இருக்கா? நீ தாண்டி கூட வந்த. இப்ப பேசுற இந்த பேச்ச அப்ப பேசிருக்க வேண்டியதானே? இப்படி பேசுனீங்க எனக்கு கெட்ட கோவம் வரும். நான் வரமாட்டேன்னு தானே சொன்னேன். கூட வரலன்னா வீட்டை விட்டு வெளியில போயிடுவேன்னு மிரட்டி தானே என்ன கூட்டிட்டு போனீங்க. இத பாருங்க, நீங்க என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. வருண் கிட்ட வாங்கின பணத்தை அவங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு வந்துருங்க. என்னடி திருப்பி கொடுத்துட்டு அவ்வளவு ஈஸியா சொல்லிக்கிட்டு இருக்கா? 1 ரூபாயா 2 ரூபாயா? 10 லட்சம் டி. அதை எப்படி உடனே திருப்பி கொடுக்க முடியும்? வித்து கொடுங்க. யார் இப்ப கேபிள் டிவி வைக்கலன்னு அழுதா? அத வித்து கொடுத்துட்டு எங்கேயாவது கூலி வேலைக்கு போங்க. என்னது? நான் கூலி வேலைக்கு போணுமா? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் என்ன கோடீஸ்வரனாவா இருக்க முடியும்? கூலிக்காரனா தாண்டி இருக்க முடியும். இந்த விளங்காத குடும்பத்துக்குள்ள என்னைக்கு நான் கால் எடுத்து வச்சேனோ அன்னைக்கு நானும் விளங்காம போயிட்டேடி. என்னது? எங்க குடும்பம் விளங்காத குடும்பமா? ஆமாடி. நீ உன் அம்மா, உங்க அப்பா, உங்க அக்கா யாரடி விளங்குனீங்க? உன்னை தவிர வேற யாராச்சும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தேனா நான் நிம்மதியா நல்லா இருந்திருப்பேன். இவ்ளோ ரோஷம் இருக்குன்னா முதல்ல அந்த 10 லட்சம் ரூபாயை வருண் அம்மா கிட்ட வீசிட்டு வாங்க. வரேன்டி. அந்த பணத்தை அந்த அம்மா மூஞ்சில வீசிட்டு வரேன். அது வரைக்கும் இந்த வீட்டு படியை மிதிக்க மாட்டேன்டி. மா, என்ன கேட்காம நீ எதுக்கு பிரியா வீட்ல போய் பிரச்சனை பண்ணிட்டு வந்த? நம்ம அக்கவுண்டன்ட் கணக்கு காமிச்சாரு. நீ என்னமோ மகேஷுக்கு 10 லட்சத்துக்கு செக் கொடுத்தியாமே, அதான் செக் எதுக்கு வாங்குனாங்கன்னு கணக்கு கேட்க போயிருந்தேன். அது ஒரு தப்பாடா? தப்புதாம்மா. எதுவா இருந்தாலும் நீ என்கிட்ட கேட்டு இருந்திருக்கணும். என்கிட்ட கேட்டா நான் பணத்தை எதுக்காக கொடுத்தேன்னு உங்ககிட்ட சொல்லி இருந்திருக்க போறேன். அதை விட்டு நீ எப்படிமா பிரியா நான் விரும்புறத காரணமா வச்சு பணம் கேட்டான்னு சொல்லி அவங்க வீட்ல போய் பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்க? அப்போ வேற எப்படி நினைக்கிறதா? நீ தான் அவன் முன்னாடி போய் நின்னு கட்டிக்கிட்டா அவ்வளவுதான் கட்டிப்பேன்னு ஒத்த கால நின்னுட்டு இருக்க. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு அவளும் மகேஷ் கிட்ட பணம் கேட்க சொல்லிருப்பா. அவனும் கேட்டிருப்பான், நீயும் செக்க கொடுத்திருப்ப. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. பணம் கேட்டது உண்மைதான். ஆனா இங்க யாரும் சந்தர்ப்பத்தை எல்லாம் பயன்படுத்திக்கல. இத பார்த்துட்டு பிரியா என்ன தெரியுமா சொன்னா? என்ன வருண், என்ன விலை பேச பாக்குறீங்களா? அதெல்லாம் இங்க நடக்காது. அதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி என் மூஞ்சில அடிச்ச மாதிரி கண்ணா பின்ன திட்டிட்டு போயிட்டா தெரியுமா? இப்படிப்பட்ட பிரியாவை எப்படிமா உனக்கு மனசாட்சியே இல்லாம தப்பு தப்பா பேச தோணுது? அவங்க வீட்ல இருந்து எனக்கு போன் பண்ணி இன்னைக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க மனசால வேதனைப்பட்டு சொன்னாங்க. தப்புமா. இங்க பாருடா, அவங்க உங்ககிட்ட கேக்குறதோ நீ அவங்களுக்கு கொடுக்கறதோ எதுவா இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சுதான் நடக்கணும். அம்மா, நான் சொல்றத தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா.
அம்மா நீ கொஞ்சம் பெருந்தன்மையா நடந்துக்கணும்னு நான் நினைக்கிறேம்மா. நீ நீ இப்படி எல்லாம் நடந்துக்கிறதுனால எனக்கும் பிரியாக்கும் நடக்க வேண்டிய கல்யாணம் நடக்காம போயிடுமோன்னு மனசுக்குள்ள ஒரு விதமா பயமா இருக்குமா. ஏமா இப்படி பண்ற? இப்பதான் பிரியாவே கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். இந்த நேரத்துல போய் இப்படி பிரச்சனை பண்ணிட்டு வந்து நிக்கிறியேமா. இத பாரு வருண், உனக்கு பிரியா வேணும், அத பத்தி எனக்கு ஒரு சங்கடமும் இல்ல. ஆனா எனக்கு பணம் வேணும்டா. நம்ம வீட்ல இருந்து 10 லட்சம் இல்ல 10 ரூபா கூட போக விட மாட்டேன். அப்படியே போயிருந்தாலும் அது திரும்ப வர வரைக்கும் நான் சும்மா இருக்க மாட்டேன். இங்க பாருமா, இப்ப இந்த கல்யாணம் நடக்கணும்ன்றியா வேணான்றியா? நான் பிரியாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாம போனா கூட உனக்கு கவலை இல்லைல்ல? அந்த பணம் தான் உனக்கு முக்கியமா போச்சு. அந்த பணம் தான் முக்கியம்னா நீ அதே கட்டி மாறிடுச்சுக்கோ. நான் எங்கேயாவது போயிடுறேன். அந்த 10 லட்சத்தை நான் எங்கேயாவது சம்பாதிச்சு உன் மூஞ்சில கொண்டு வந்து வீசி எறிகிறேன். டேய் டேய் டேய், ஏன்டா இப்படி முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க? பிரியாவை விடுடா. ஆனா அவளை சுத்தி இருக்கிறவங்க உன்னுடைய பலஹீனத்தை பயன்படுத்தி பணம் பறிச்சிட கூடாது இல்ல? அதுல நான் கவனமா இருக்கேன். அதை ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? மா, நான் முட்டாளும் இல்ல பலஹீனமானவனும் இல்ல. என்னை யாரும் ஏமாத்தி பணத்தை பறிக்க முடியாது. நான் என்ன ஏமாளி மாதிரி பேசுறேன்? அப்படி எந்த ஒரு கன்றாவையும் கிடையாது. யாருக்கு உதவி பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன நீ ரொம்ப கண்ட்ரோல் பண்ண பார்க்காத. பிரியா குடும்ப விஷயத்துல சுத்தமா தலையிடாத. அப்படி இல்ல பண விஷயத்துல தலையிட்டு தான் ஆவேன்னு சொன்னேன்னா என்னால ஏத்துக்கவே முடியாது. இங்க பாருமா, இப்ப இருக்கிற நிலைமைக்கு அம்மா வேணுமா பிரியா வேணுமான்னு கேட்டா நான் பிரியான்னு தான் சொல்லுவேன். அதை நீ முதல்ல தெரிஞ்சுக்கோ. பிரியா, பிரியா, நில்லுங்க. இப்ப எதுக்காக வந்தீங்க? உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்த பிரியா. உங்களை பாக்குறதுக்கு எனக்கு பிடிக்கல. தயவு செஞ்சு இங்க போயிடுங்க. இப்ப எதுக்காக இங்க வந்தீங்க? நீங்களும் உங்க அம்மா மாதிரியே எங்க குடும்பத்தை கேவலப்படுத்திட்டு போலான்னு வந்தீங்களா? தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளு பிரியா. நான் கேட்டதெல்லாம் போதும். அதனால பட்ட அவமானமும் போதும். நீங்க சொல்ற எதையும் நான் கேட்கறதுக்கு தயாரா இல்ல. நீங்க எங்கிட்ட போறீங்களா இல்லையா? உங்களை பார்த்தாலே எனக்கு கோவமா வருது. உங்க அம்மா வந்து என் மனசு வலிக்கிற மாதிரி பேசிட்டு போவாங்க. நீங்க ஆறுதல் சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கீங்களா? என்ன எங்களை பார்த்தா உங்களுக்கு கேவலமா தெரியுதா? நீங்க எது வேணாலும் செய்வீங்க, எப்படி வேணாலும் பேசுவீங்க. அதெல்லாம் பொறுத்துட்டு போறதுக்கு நாங்க மான ரோஷம் இல்லாதவங்களா? நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், நீங்க ஏன் இன்னும் போகாம இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? போறேன் பிரியா. அதுக்கு முன்னாடி எங்க அம்மா பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்டு என் மேல தப்பு இல்லைங்கிறதையும் சொல்லிட்டு போறேன். ஓஹோ, உங்க அம்மா வந்து திட்டிட்டு போவாங்க, உடனே நீங்க வந்து சமாதானம் செய்வீங்க. எங்களுக்கு யார் சமாதானமோ தேவையில்லை. நீங்க போலாம். பிரியா, வீடு தேடி வந்தவங்ககிட்ட இப்படியம்மா பேசுறது? வருண், வந்து உட்காருங்க வாங்க. நீங்க சும்மா இருங்கண்ணே. இவங்க அம்மா பேசின பேச்சுக்கு என் மனசுல இன்னும் வலிக்குது. அதுக்காக நாமளும் அவங்கள மாதிரியே பேசலாமாமா? எங்க அக்கா கரெக்டா தான் பேசுறா. அவளோட வலி எனக்கு தான் புரியும். நான் உங்ககிட்ட சாதாரணமா பேசிட்டு நடந்த உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்கலாம் தான் வந்தேன். அது புரிஞ்சுக்காம ஏன் பிரியா நீ என்கிட்ட சண்டை போடுற மாதிரி பேசுற? ஹலோ ஹலோ, இங்க பாருங்க. யார் சண்டை போடுற மாதிரி பேசுறா? நானா? எல்லாத்தையும் தப்பு தப்பா பண்ணது நீங்க. என்ன குறை சொல்றீங்க? என் மேல எந்த தப்பும் இல்ல பிரியா. அப்போ ஏன் மேல தப்பா? நான் உன்னை தப்பு சொல்லல. நீங்க எல்லாத்தையும் தப்பு தப்பா யோசிக்கிறீங்க. நம்ம 2 வீட்டுக்கு சண்டைன்னு தெரிஞ்சும் நீங்க மகேஷ் அண்ணனுக்கு உதவி செஞ்சது முதல் தப்பு. அதை என்கிட்ட சொல்லாம மறைச்சது 2வது தப்பு. இந்த விஷயத்த உங்க அம்மா கிட்ட சொல்லாதது 3வது தப்பு. எது உண்மைன்னு தெரியாம உங்க அம்மா இங்க வந்து திட்டிட்டு போனது பெரிய தப்பு. உண்மைதான் பிரியா. என் அம்மா மேலதான் எல்லா தப்பும் இருக்கு. அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க மன்னிப்பு கேட்டா சரியாயிடுமா? நீங்க ஏன் என்கிட்ட உண்மையை சொல்லல? நீங்க உண்மையை சொல்லிருந்தா அந்த கேபிள் டிவியை வித்து பணத்தை திருப்பி கொடுத்திருப்பேன்ல. எதுக்கு கேவலமா உங்க அம்மா பேசிட்டு போறாங்க? மகேஷ்க்கு 10 லட்சம் கொடுக்குவான்னு உங்ககிட்ட கேட்டிருந்தா ஒத்துக்கிட்டு இருந்திருப்பியா?
இல்ல உன் குடும்பத்துல தான் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாங்களா இல்ல என் அம்மா தான் சம்மதிச்சிருப்பாங்களா? தெரிஞ்சவங்க ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் ஹெல்ப் பண்றதுல என்ன பெரிய தப்பு இருக்கு? சரி, அப்ப நம்ம 2 பேருக்கும் சண்டை. நீங்க சொல்லல. அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சமாதானமாகி கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டோமே. அப்ப நீங்க சொல்லிருக்கலாம்ல. இல்ல பிரியா, அது முடிஞ்சு போன விஷயம். அத பத்தி இப்ப ஏன் பேசிட்டு இருக்க? இப்ப நான் ஹெல்ப் பண்ணதுனால மகேஷ் நல்லபடியா தானே கேபிள் டிவி நடத்திட்டு இருக்காரு. அத சொல்லி என்ன ஆக போகுது? நான் செஞ்ச ஹெல்ப்பை எல்லார்கிட்டயும் சொல்லி காட்ட சொல்றியா? பிரியா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பணம் கொடுக்கும்போது இந்த விஷயம் பிரியாவுக்கு தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சா காதுல வெலை பேசுற மாதிரி ஆயிடும். அப்புறம் பிரியா தன்னை தப்பா நினைச்சுப்பான்னு கோயில்ல வருண் சொல்லியிருக்காரு. நல்ல எண்ணத்துல உதவி செய்ய போய் இப்ப வருண் தான் திட்டு வாங்கிட்டு இருக்காரு. எங்க அக்கா மேலயும் எந்த தப்பும் இல்ல. யாருமா இந்த காலத்துல பணத்தை கொடுத்துட்டு திட்டு வாங்குவாங்க? அவருக்கு என்ன தலை எழுத்தா? உனக்கும் அவருக்கும் நடக்க இருந்த கல்யாணமே நின்னு போச்சு. நீ இவ்ளோ வெறுத்தும் கூட இந்த குடும்பம் நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும்னு பணத்தை கொடுத்து உதவி பண்ணிருக்காரு. அது நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. அப்படின்னா எங்க அக்கா புரியாமல பேசிட்டு இருக்கா? கீர்த்தனா, கொஞ்சம் சும்மா இருமா. நீ சின்ன பொண்ணு, உனக்கு இதெல்லாம் தெரியாது. எனக்கு எல்லாம் தெரியும், தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கேன். எங்க அக்கா கரெக்டா தான் பேசுறா. அவ பேசுறதுல ஒண்ணும் தப்பு இல்ல. சரி, அதெல்லாம் விடுங்க. நீங்களும் நானும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். பணம் வாங்குனது இந்த வீட்ல தானே. எதுக்கு உங்க அம்மா அந்த விஷயத்த அவ்வளவு சீரியஸா பேசணும்? ஏன் பணத்தை நாங்க திருப்பி கொடுக்காம ஏமாத்திடுவோமா? காதும் காதும் வச்ச மாதிரி கொஞ்சம் டீசெண்டா பேசிருக்கலாம்ல. அவங்க இப்பவே அந்த பணத்துக்காக நம்ம முன்னாடியே இப்படி பேசுறாங்கன்னா நாளைக்கே நான் உங்க வீட்டுக்கு மருமகளா வந்து எப்படி குடும்பம் நடத்த முடியும்? அதனால நம்ம கல்யாணத்தை பத்தி நான் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கேன்.